ஹாய், இன்றைக்கி வந்து ஷார்ட் ஸ்லீவ் எப்படி டிராஃப்டிங் பண்ணலான்னு பார்க்குறான். இங்கே வந்து அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ்னா நம்ம 4.5லேருந்து 6க்குள்ளே வந்து எடுத்துக்கலாம். ஹார்மோல் வந்து இங்கே 16 இருக்குது. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 6 inches. அதுக்கப்புறம் அப்பர் செஸ்ட். நம்ம கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இங்கே அப்பர் செஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு லைனிங் ஸ்லீவ் கட் பண்ணுறேன். வித்தவுட் லைனிங்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் வரும். லைனிங் ஸ்லீவ்ன்றதுனால இங்கே 4.5 லென்த் வருது இல்லையா, அதோடு வந்து ஒரு 1 inch வந்து சேர்த்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி நான் வந்து மார்ஜின் போட்டுட்டேன், ஒரு 1/2 inch விட்டுருக்கேன். அங்கேருந்தே வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். 4.5னா 1 inch சேர்த்தா நம்மளுக்கு 5.5 வரும். 5.5 வந்து இந்த கீழே லைன் இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு அடுத்து வந்து நம்ம கேப் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட் வந்து இங்கே அப்பர் செஸ்ட் வந்து 34 இருக்கு இல்லையா, இந்த பை 10 பண்ணால் நம்மளுக்கு 3.4 கிடைக்கும். இதை வந்து 3.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு லைன் போட்டு விட்டுலாம். போட்டுட்டு இப்போ ஸ்லீவோட ஹெம் லைன், ஸ்லீவோட அந்த லென்த்தோட இந்த ஹெம் லைன், அதாவது ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அதோட இது வந்து ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு ஃபுல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 12 வரும். அதை பை 2 பண்ணால் எனக்கு ஸ்லீவ் ஓப்பன் வந்து 6 கிடைக்கும். அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதையும் மார்க் பண்ணி விட்டுருவேன் 6. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம பிரித்து விடுறதுக்காக எக்ஸ்ட்ரா தையல் அளவு கொடுப்போம் இல்லையா, சீம் அலவன்ஸ், அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 1.5 வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளவுஸில் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அது சேம் வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆர்மோல் வந்து எனக்கு 16 இருக்குது. இந்த 16 வந்து பை 2 பண்ணால் இது ஃபோல்டிங்கில் இருக்குது. ஃபோல்டிங் வந்து என்னோடய சைடு இருக்குது, ஓப்பன் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்து கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நான் இதை அதை பை 2 பண்ணால் எனக்கு ஆர்மோல் பை 2 பண்ணால் எனக்கு வந்து 8 வரும். பாதி வந்து அதில் 8 வரும். அந்த 8ல் வந்து ஒரு 1/4 inch மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஸில் மார்க் பண்ணும்போது 7.25 எங்கே டச் ஆகுதோ அந்த லைனில் இங்கே கரெக்டாக டேப் வச்சுட்டு இந்த லைனில் 7.25 எங்கே டச் ஆகுதோ அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 3/4 inch வந்து அகைன் இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர் கிட்ட அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த பார்ட்டில் வந்து ஒரு 1 inch கிட்ட இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் பண்ணிடலாம். இந்த ஆர்ம் ரவுண்ட், இந்த பைசப் லைன் சொல்லுவது ஆர்ம் ரவுண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து பை 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். இது தள்ளி ஒரு 1/2 inch தள்ளி வந்து இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இதை பை 2 பண்ணுறோம். கேப்போட ஹைட்டை பை 2 பண்ணிவிட்டு அகைன் 1/2 inch தள்ளி மேலே வந்து 1/2 inch தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு மிட் பாயிண்ட்டு. நான் ஆல்ரெடி 1 inchக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 3/4 inchக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3மே வந்து டச் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி வச்சா வந்து வாட்டம் இருக்குன்ட்டு, அதை மூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் அழகாக வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஆர்மோல் எங்கே முடியுதோ அங்கே இதுக்கும் சேர்த்து ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். டேப்பை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இதை ரெண்டையும் இப்படி பார்த்துட்டு டேப்பை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட மிட் பாயிண்ட் தெரிஞ்சிடும். இப்போ வந்து இதுக்கு ஒரு 45 டிகிரியில் வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அகைன் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் இப்போ இந்த பேக் ஹார்மோல் கர்வ் வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறேன். எனக்கு அழகாக வந்து பேக் ஹார்மோல் கர்வ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணோம். மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1/2 inch கீழே வந்து தள்ளி இன்னொரு மார்க் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷோல்டர் கிட்ட அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, டாப் பார்ட்டில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1 inchக்கு ஒரு டாட் வச்சோம்ல, திருப்பி வந்து 1/2 inch. இது வந்து ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வ் வரதுக்காக இந்த 2 பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து வந்து உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வை மூவ் பண்ணிவிட்டு இந்த 2 லைனுமே வந்து எப்படி வச்சா டச் ஆகுமோ அப்படி வச்சுட்டு இங்கே எங்கேயுமே வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, பிளெண்ட் பண்ண மாதிரி ஈவனாக வந்து இந்த ஷேப்பை வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ 1.5 inch வந்து இங்கே சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அகைன் வந்து ஒரு 90 டிகிரி ரூல் ஃபாலோ பண்ணும்போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஒரு 1/4 inch கீழே வர மாதிரி இந்த லைன். இப்போ எனக்கு கட்டிங் வந்து இங்கே ஆரம்பித்து இப்படி போயிட்டு இந்த லைன் தான் எனக்கு கட் ஆகும். இப்படி வந்து ஃபஸ்ட்டு பேக் ஹார்மோல் கர்வ் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் கர்வ் வந்து கட் பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணிடலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆர்முலுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்ததுன்னா இதுவே டேரெக்டாக துணிலேயே கட் பண்ணுறீங்கன்னா இந்த ஷேப்பை வந்து ஃப்ரண்ட் ஆர்முலுக்கு வந்து தைக்கும் போது வந்து கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து தப்பாக வந்து அதை தைச்சிட்டிங்கன்னா 2 சைடுமே அந்த ஆர்முலுக்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ணிட்டோம்ல, சென்டரில் ஒரு நாச் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து ஃப்ரண்ட் ஆர்முலுக்கு கிட்ட வந்து சின்னதாக ஒரு நாச். இந்த கழுகை வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சோம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா சொல்லுங்கள், அடுத்த இன்னொரு வீடியோ வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன்.